உங்க கையில முன் பணமா ஒரு 2 லட்ச ரூபா இருந்தா போதும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 ரூபாய் உங்களால பே பண்ண முடிஞ்சா இங்க ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்த வாங்கிட முடியும். சைட்டுக்குள்ளே வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள். நம்ம சைட்ல இருந்து பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப், மெயின் ரோடு, ஹைவே. நீங்க திரும்பி பாருங்களா பஸ் போகுது. ஸோ போறதை நீங்க பார்க்க முடியும். ஸ்பெசிஃபைடாக நம்ம இந்த ப்ராஜெக்டை பற்றி சொல்லணும்னா எந்த மாதிரி கஸ்டமருக்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்குன்னா, நான் வாங்கின உடனே இமீடியட்டாக நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நான் ஒரு ரெண்டில் இருக்கேன், இல்லை நான் ஒரு லீஸில் இருக்கேன், அது எனக்கு ஃபினிஷ் ஆகுது, நான் உடனே ஒரு பட்ஜெட்டில் நான் வாங்கி இமீடியட்டாக நான் கட்டி வரணும் அப்படின்ற கஸ்டமருக்கு இது ஆப்டாக இருக்கும். இப்போ நம்ம சைட்லேருந்து அப்படியே பாருங்க, அது ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களா? ஆமாம், ஒரு ஒயிட் கலர் பில்டிங். பூனேன்ற கம்பெனி. எங்கே ஷாப்பிங் மால் எது போனீங்கனாலும் அந்த லிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லாகவே அவங்க தான் இது மேனுஃபேக்சரிங். அந்த ப்ளூ கலர் ஷெட் தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து ஹுண்டாயோட ஒரு சின்ன பார்ட்ஸ் கம்பெனி மாதிரி. அது இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு கிரே கலர் ஷெட் தெரியுது பாத்தீங்கன்னா, அது வந்து மாண்டோன்ற ஒரு பெரிய கம்பெனி. இதை நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இங்க ஸ்டே பண்றதுக்கு ரெண்ட்னு பாத்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன், மந்த்லி நீங்க ஆவரேஜா ஒரு 20,000 இருந்து 25,000 வரைக்கும் ரெண்டல் இன்கமே நீங்க பார்க்கலாம். சூப்பர். இந்த பட்ஜெட்டுக்கு தாம்பரம் இன் அண்ட் அரௌண்ட் 360 டிகிரியில பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி இந்த சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலே ஒரு 4,000 5,000 per square feet ரேட்டுக்கு டில் டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே நம்ம ரைட்ல எடுத்துக்கிட்டோம்னா குரோம்பேட்டை, அந்த பக்கம் யோசிக்கவே கூடாது. அதெல்லாம் விட ரேட் அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன், கரெக்ட், மேடவாக்கம் அந்த சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போக முடியாது. இப்ப தாம்பரம் வெஸ்ட்லயே பாத்தீங்கன்னா 4,500 4,000 இந்த மாதிரி தான். இப்ப நம்ம சைட்ல வீடுங்க இருக்கு, ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இருக்கு. இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற பிரைசிங் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கஸ்டமருக்காகவே நம்ம தேடி தேடி எடுத்துட்டு வந்த ஒன் ஆஃப் த லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு இதை சொல்லலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்ஜெட் ஆஃப் சென்னை. இட்ஸ் மீ டின்டோ. ஸோ கைஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் சரௌண்டிங்கில் இடம் தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சூப்பரான புது ப்ராஜெக்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன். சைட்டுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வீடுகள். நம்ம சைட்லேருந்து பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பு, மெயின் ரோடு, ஹைவே. நீங்கள் திரும்பி பாருங்களா பஸ் போகுது. ஸோ போகிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் ஆக்சஸ், நியர்பையில் எக்கச்சக்கமான வீடுகள், கடைகள். ஸோ நிறைய ஃபெமிலியரான கம்பெனிஸ் நம்ம சைட் நியர்பைலேயே இருக்குது. நல்ல ஒரு ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு லொக்கேஷன் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இங்கே என்ன ப்ரைஸ் தராங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கலாம் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிடுறேன். இஎம்ஐல போகிற கஸ்டமருக்காக உங்கள் கையில் முன் பணமாக ஒரு 2 லட்ச ரூபா இருந்தால் போதும். மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 ரூபாய் உங்களால் பே பண்ண முடிஞ்சா இங்கே ஒரு 1/4 கிரவுண்ட் இடத்த வாங்கிட முடியும். நல்ல ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி, கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட். இது சைட்டுக்குள்ளே நிறைய வீடுகள் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 புது வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க. அங்கெல்லாம் பாருங்கள், வாடகைக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது. ரோஸ் மாதிரி கட்டி விட்டுருக்காங்க பாருங்கள். இங்கே நிறைய ரெண்டல் பொட்டன்ஷியலும் இருக்குது. இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் டீட்டெயில் எல்லாமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? சூப்பர் சூப்பர், நல்லா இருக்கும் பிரதர். ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நம்ம கம்பெனியை பற்றி சொல்லிடுங்க. நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்ன அப்படி டீட்டெயிலாக ஒன் பை ஒன்றா பேசுவோம். என்னோட கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா மயில் இசை எஸ்டேட் ப்ரோ. ஓகே. நம்ம சைட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் ஃபேஸ் 2. ஆல்ரெடி நம்ம ஃபேஸ் 1 இந்த லொகேஷனில் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் தாம்பரம்ல மணிமங்கலம் அடுத்த கொளத்தூர்ன்ற லொகேஷனில் தான் இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி போயிட்டு இருக்கு. ஃபேஸ் 1 ஆல்ரெடி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? கம்ப்ளீட் பண்ணி ஆல்ரெடி வீடுங்களே வந்துருச்சு. அதை பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா? ஓகே ஓகே. ஃப்ரண்ட்ல. ஓ, அந்த ஆப்போசிட்ல நிறைய வீடுகள், அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. அது ஃபேஸ் 1 அது. ஓகே 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 ஓகே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணா நகர் 2 ன்னு சொல்லிட்டு நம்ம செகண்ட் பார்ட்டா நம்ம பண்ணிருக்கோம். ஃபைன். இதுக்குள்ளேயே ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் சைட்டுக்குள்ளேயே. ஆமா. இப்போ நம்ம இருக்கிறத பாத்தீங்கன்னா ஒரு எண்ட் சேல்ல தான் ப்ரோ இருக்கும் இந்த ப்ராஜெக்ட். ஓகேங்களா? இப்போ நம்ம கிட்ட அவைலபிள் பிளாட்ஸ்னு பாத்தீங்கன்னா ஒரு 16 பிளாட் இருக்கு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராஜெக்ட் பத்தி பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு ரெரா சர்டிபிகேட்டோட நம்ம கொடுத்திருக்கோம் ப்ரோ. ஃபுல்லாவே கேட்டட் கமிட்டி, ஃபுல்லா காம்பவுண்ட் வால் பண்ணிருக்கோம். அது இல்லாம பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வச்சு கொடுத்திருக்கோம். ஸ்ட்ரீட் லைட் நம்ம பண்ணிருக்கோம். வாக்கிங் போறதுக்காக பாத்தீங்கன்னா பெடஸ்ட்ரியன் வாக்கிங்காக நம்ம அந்த வாக்கிங் ட்ராக்மே பிளேஸ் அலாட்மெண்ட் பண்ணிருக்கோம். பார்க் ஏரியா இருக்கா? பார்க் ஏரியா இருக்கு பிரதர். தனியாவே பாத்தீங்கன்னா நம்ம பார்க் ஏரியா அலாட்மெண்ட், நம்ம சில்ட்ரன்ஸ் ப்ளே அண்ட் பார்க் ஏரியா மாதிரி நம்ம அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்திருக்கோம். ஸ்பெசிஃபைடா நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லணும்னா எந்த மாதிரி கஸ்டமருக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்னா, நான் வாங்கின உடனே இமிடியேட்டா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும். நான் ஒரு ரெண்ட்ல இருக்கேன், இல்ல
நான் ஒரு லீஸ்ல இருக்கேன், அது எனக்கு ஃபினிஷ் ஆகுது, நான் உடனே ஒரு பட்ஜெட்ல நான் வாங்கி இமீடியட்டா நான் கட்டி வரணும் அப்படின்ற கஸ்டமருக்கு இது ஆப்டா இருக்கும் பிரதர். ஏன்னா ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வீடு எல்லாமே நம்ம சைட்குள்ளார வந்துடுச்சு. ஸோ ஒரு வீடு கட்டுறாங்கன்னா எல்லா கஸ்டமருக்குமே என்னன்னா அந்த ஏரியால ஸ்கூல்ஸ் இருக்கா, காலேஜ் இருக்கா, எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா, ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் நிறையவே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சைட்டை சுத்தி நீங்க வரும்போதே பாத்தீங்கன்னா டியானா வித்யாசரம் சொல்லிட்டு ஸ்கூல்ஸ் பார்த்துருப்பீங்க. இது இல்லாம எக்கச்சக்கமான ஸ்கூல்ஸ் நம்ம சைட்டு சரௌண்டிங்ஸ்ல இருக்கு. அது இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் நம்ம சைட்ல இருந்து அப்படியே பாத்தீங்கன்னாலே நிறைய மல்டிநேஷனல்ஸ் கம்பெனி தான் பாத்தீங்கன்னா அந்த ஷெட் மாதிரி போட்டுருக்காங்க. ஆமா, அந்த ஷெட் மாதிரி இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஹுண்டாயோட ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த கம்பெனி. ஸோ அது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மேண்டோன்ற ஒரு நல்ல பெரிய கம்பெனி இருக்கு, கோனே இருக்கு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜாபுக்கு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 3 ஷிஃப்ட்னா ஒரு 6000 to 10,000 பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு போற நல்ல ஒரு ஒர்க்கிங் ஜோன் தான் இந்த. பட் எனக்கு இந்த ஏரியால ஃபெமிலியரா தெரியுது ஜேகே டயர்ஸ் தான், அந்த பில்டிங் தான் கரெக்ட்டா? ஓகே. இப்போ நம்ம சைட்டுமே ஜேகே டயர்ஸ்க்கு அடுத்த ஸ்டாப் மாதிரி. ஓகே. ஜேகே டயர்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா இன் பிட்வீன் நம்ம சைட்டுக்கும் மணிமங்கலம்க்கும் இன் பிட்வீன். ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது இவ்வளவு சொல்றீங்களே, வெஸ்ட் தாம்பரம் சொல்றீங்களே, அங்க இருந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन இருக்கும். நம்ம சைட் வந்து எக்ஸாக்ட்டா பாத்தீங்கன்னா தாம்பரம்னு நீங்க போட்டு கூகுள் மேப் பின் பண்ணீங்கன்னா 14 கிலோமீட்டர் பிரதர். 14 கிலோமீட்டர் நம்ம தாம்பரம். ஓகே. மேப்பும் போட்டு காமிச்சிடலாம் மக்களுக்கு, ஏன்னா நம்ம எப்பவுமே வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லிடுறது. மேப்பும் போட்டாச்சு. நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம லொகேஷன் டு தாம்பரம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா ஒரு 14 கிலோமீட்டர்ல நம்மளால ரீச் பண்ணிட முடியும். ஸோ மேப்பும் போட்டு காமிச்சிட்டோம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நம்ம எக்ஸாக்ட்டா சொல்லிட்டோம். நிறைய பேர் வந்து தாம்பரம்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல வீடு இடம் தேடிட்டு இருப்பாங்க கரெக்டா? ஸோ அவங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு சூட்டபிளான லொகேஷன். தாம்பரம் வந்து ஸ்ட்ரைட் ஒரே பைபாஸ் ரோடு தான். ஓகே. அது ரூட் எப்படி வரணும்னு சொல்லுங்க. தாம்பரம் ஜிஎஸ்டி லெஃப்ட் எடுக்கணும். ஓகே. தாம்பரம் ஜிஎஸ்டில இருந்து நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா முடிச்சூர் ரோடு வந்துருவீங்க, அந்த கம்பெனி ஸ்டாப். அதுல இருந்து மணிமங்கலம் ஜங்ஷன், அந்த மணிமங்கலம் ஜங்ஷன் தொட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பைபாஸ் ரோடு ஸ்டார்ட் ஆகும். இந்த பைபாஸ் எங்க போகுதுன்னா மணிமங்கலம் டு ஸ்ரீபெரும்புதூர் பைபாஸ். இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் ஹைவே உங்களுக்கு பின் பண்ணியே இருக்கு, SH1110 சொல்லிட்டு இந்த ஸ்டேட் ஹைவே நம்ம பின் பண்ணிருப்பாங்க. இது ஸ்ட்ரைட் ஃபியூச்சர்ல எங்க இந்த ஏரியா ரோடு கனெக்ட் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அப்கமிங் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்குமே பாத்தீங்கன்னா இந்த ரோடு கனெக்டிவிட்டி தான். ஸோ கனெக்டிவிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்மளோட சைட் வந்து அந்த பைபாஸ்ல இருந்து ஒரு 100-150 மீட்டர்லயே தான் நம்மளோட ப்ராஜெக்ட். ஃபைன். ஹைவேல இருந்து பார்த்தா நம்ம சைட்டை பார்க்க முடியும், நம்ம சைட்ல இருந்து பார்த்தா ஹைவேவை பார்க்க முடியும். ஸோ பஸ் போயிட்டு வரதுல உங்களால விசிபிளாவே பார்க்க முடியும். இதுல மினிமம் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 60 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. ஓகேங்களா? அதுல இருந்து நம்ம அப் டு 1 கிரவுண்ட் ரேஞ்ச் வரைக்குமே நம்ம கிட்ட பிளாட் சைஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ நம்ம சைட் வந்து பாத்தீங்கன்னா 12 to 13 lakhs தான் ஒரு பிளாட்டே. பாத்தீங்கன்னா மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் எடுக்கிறாங்கன்னா ஒரு 12 lakhsல இருந்து 13 lakhs குள்ள தான் நம்ம பட்ஜெட் வருது. இந்த பட்ஜெட்டுக்கு தாம்பரம் இன் அண்ட் அரௌண்ட் 360 டிகிரியில பாத்தீங்க அப்படின்னா எங்கேயுமே நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படி நீங்க ஊரப்பாக்கம், குடுவாஞ்சேரி இந்த சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னாலே ஒரு 4000-5000 per ஸ்கொயர் ஃபீட் ரேட்டுக்கு டில் டேட்டுக்கு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மெயின் ரோட் பக்கத்துல என்னும் போது இன்னும் ஜாஸ்தியா கூட போயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்படியே நம்ம ரைட்ல எடுத்துக்கிட்டோம்னா குரோம்பேட்டை, கிண்டி அந்த பக்கம் யோசிக்கவே கூடாது, போவே முடியாது. அதெல்லாம் விட ரேட் அதிகமா பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் தாம்பரம் லொகேஷன், மேடவாக்கம் அந்த சரௌண்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம போக முடியாது. இப்ப தாம்பரம் வெஸ்ட்லயே பாத்தீங்கன்னா 4500, 4000 இந்த மாதிரி தான். நான் சொல்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் கம்மியா கிடைக்கும் பிரதர். நான் அது கூட நான் கம்பேர் பண்ணல. நான் சொல்றது இப்ப நம்ம சைட்ல வீடுங்க இருக்கு, ரோட்ல இருந்து ஒரு 100 மீட்டர்ல இருக்கு, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்ற பிரைசிங் தான் இப்ப போயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கஸ்டமருக்காகவே நம்ம தேடி தேடி எடுத்துட்டு வந்த ஒன் ஆஃப் த லாஸ்ட் ப்ராஜெக்ட்னு இதை சொல்லலாம். ஏன்னா நம்ம இன்னைய டேட்டுக்கு இப்போ வர லாஸ்டா ஒரு 16 கஸ்டமர் இந்த பிரைஸுக்கு நம்மளால கொடுக்க முடியும். இதுக்கப்புறம் வர கஸ்டமருக்கு நம்மளால தர முடியுமா இந்த பட்ஜெட்டுக்குனாலும் கண்டிப்பா கஷ்டம் தான். ஏன்னா இதுதான் லாஸ்ட் சான்ஸ். உண்மை நீங்க சொன்னது. ஆக்சுவலா நாங்களே வந்து பாத்தீங்கன்னா பெருங்கலத்தூர் உள்ளதா இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ல தான் வரும் தாம்பரம்ல இருந்து. இப்போ புதுசா G ஸ்கொயர் லான்ச் பண்ணிருக்கோம், 6500 ஸ்கொயர் ஃபீட். எங்களுக்கு எப்போ என்ன இந்த அளவுக்கு ரேட்டு போகுது அப்படின்ற அளவுக்கு நாங்க பாத்துட்டு இருக்கோம். பட் இந்த சரௌண்டிங்ல இது வந்து ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட் தான். இது கரெக்டா? என்ன ரேட்டுக்கு தரீங்க அப்படின்றதே சொல்லிடுங்க பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட். நம்ம பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 2100 rupees. இது வந்து ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது. நம்ம சைட் வந்து விசிட் பண்ணி பார்த்துட்டு எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம நெகோஷியபிள் பண்ணி தரோம். ஓகே. சோ இந்த ரேட்ல இருந்து பிரைஸ் நெகோஷியபிளும் பண்ணி தரோம். பரவாயில்லையே. இன்னொரு ஆஃபர்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே பெருசா ஆஃபர் வச்சு நம்ம கஸ்டமரை என்னைக்குமே நான் சைட்டுக்கு பெரும்பாலும் நான் கூப்பிடுறது இல்ல. என்ன ரீசன்னா எனக்கு இப்போ ஆஃபர்னாவே நிறைய பேருக்கு தெரியும், கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கி கஸ்டமருக்கே கொடுக்கறது வந்து அது ஆஃபர் கிடையாது. நான் ரியலாவே ஆஃபர் கொடுக்கணும்னு என்ன நம்ம பிளான் பண்ணிருக்கோம்னா, இப்போ லோன்ல எடுக்கிற கஸ்டமருக்கு நம்ம ஒரு ரேட் நெகோஷியபிள் பண்றோம். பட் யுவராஜ் நான் கேஷ்ல எடுத்துக்கிறேன், ஒரு 10 daysல 15 daysல நான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்ற கஸ்டமருக்கு
நான் இப்போ கோட் பண்ணியிருக்கேன் இல்லையா ப்ரைஸ், இதுல இருந்து நான் ஒரு நல்ல பெஸ்ட் ப்ரைஸே நம்ம பண்ணி தரலாம். ஓகே, ஸோ நல்ல ஒரு அப்பனா ஒரு 2000 பிலோ பண்ணி தருவீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன அப்ரூவல் பிரதர், அதை பத்தி சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவல் பிரதர், டிடிசிபி அப்ரூவல் ப்ளஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெரா சர்டிஃபைடு ப்ராஜெக்ட் தான். ஓகே, டிடிசிபி அண்ட் ரெரா ரெண்டுமே இருக்கு. ஃபைன். ஸோ நீங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 2100 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் சொன்னீங்க. மினிமமா கால் கிரவுண்ட் 600 சம்திங்ல இருந்து பிளாட் அவைலபிள் இருக்கு. ஸோ மினிமமா ஒரு பிளாட் பட்ஜெட் வந்து ஒரு 12 ல இருந்து 13 லட்சம் ரூபா வரும். இது பேங்க் லோன்னா எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும் எடுத்து தரீங்க? 80% வரைக்கும் நம்ம லோன் பண்ணி கொடுத்துறோம் பிரதர். ஓகே, கையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 lakhs என்னால வித் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் அவங்க ரெடி பண்றாங்கன்னா போதும். ஓகே, நான் சொல்ற பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 600 கொஞ்சம் நம்ம 660 நான் சொல்றேன்ல, இந்த பட்ஜெட் உள்ள பிளாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணாங்கன்னா போதும். பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம இஎம்ஐயா நம்ம போட்டு கொடுத்துடலாம். பேங்க் இஎம்ஐயா நம்ம போட்டு. மந்த்லி இஎம்ஐ எவ்வளவு வரும்? மந்த்லி இஎம்ஐ பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 10,000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அவ்வளவுதான். சோ மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 இஎம்ஐல இங்க ஒரு இடம் வாங்கிடலாம், ஸ்டார்ட் ஆகும். ஃபைன் ஃபைன் பிரதர். சோ ஆல்ரெடி சொல்லியாச்சு. இது இல்லாம சைட்டுக்குள்ள ஈபி லைனும் இருக்கு. வீடு கட்டுறவங்க உடனே ஆல்ரெடி 3 ஃபேஸ் ஈபி கனெக்ஷனும் எடுத்துருக்காங்க பிரதர். வீடு கட்டுறவங்களுக்கு ஈபி லைன் எல்லாமே வந்துடும். சோ ஈபி லைனும் வந்துரும். ஓகே பிரதர். சோ இது இல்லாம லேக் வியூ பிளாட்ஸும் இருக்குன்னு நீங்க சொன்னீங்க சைட்டுக்குள்ள, அதுவும் அவைலபிள் இருக்கு. அதுவுமே அவைலபிள் இருக்கு. ஓகே, சோ லேக் வியூ பிளாட்ஸும் அவைலபிள் இருக்கு. யாருக்கா ஸ்பெசிஃபிக்கா அது வேணும் அப்படின்னா நீங்க அதை கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கரெக்ட்டா? ஃபைன் பிரதர். வீடு கட்டி வரவங்களுக்கு ஓகே, உடனே வீடு கட்டி வரலாம். இப்போ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பாக்குறவங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க அதை சொல்லுங்க. ஆமா பிரதர், அதை நான் ரியலாவே உங்களுக்கு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம சைட்ல இருந்து அப்படியே பாருங்க, அது ஒரு டவர் மாதிரி தெரியுதுங்களா? ஆமா, ஒரு ஒயிட் கலர் பில்டிங். கோனேன்ற கோனி அந்த நிறைய எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் இருக்கு. எலக்ட்ரிக்கல் அண்ட் நம்ம எங்க ஷாப்பிங் மால் எது போனீங்கனாலும் அந்த லிஃப்ட் ஐட்டம் ஃபுல்லாவே அவங்க தான் இது manufacturing. ஓகே, and then வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் ஷெட் தெரியுது பாத்தீங்களா? அது வந்து ஹுண்டாயோட ஒரு சின்ன பார்ட்ஸ் கம்பெனி மாதிரி அது. ஓகே, இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கிரே கலர் ஷெட் தெரியுது பாத்தீங்களா? அது வந்து மாண்டோன்ற ஒரு பெரிய கம்பெனி. ஓகேங்களா? ஓகே, இது மூலியம் இதை நான் ஏன் காமிக்கிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, வெளியில இருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க, வெளி ஸ்டேட்லேருந்து வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சைட்லேயே அதுக்கு ரியல் உதாரணம் என்னன்னா, அது ஒரு 5 வீடு கட்டிட்டு இருக்காங்க பாருங்க. ரோசஸ் மாதிரி கட்டிட்டு இருக்காங்கல்ல, சேம் பிளான் மாதிரி தான். ஓகேங்களா? அது ரெண்ட் விடுறதுக்காக தான் கட்டிட்டு இருக்காங்க. கீழே அவங்கள மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு, கீழே ரெண்ட்டுக்காக அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இப்போ நான் ஒரு இன்வெஸ்டரா இருக்கேன், மந்த்லி நீங்க ஆவரேஜா ஒரு 20,000 ல இருந்து 25,000 வரைக்கும் ரெண்டல் இன்கமே நீங்க பார்க்கலாம். சூப்பர், ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கு. அதுக்கு லைவ் ப்ரூஃபே வந்து பாத்தீங்கன்னா சைட்டுக்குள்ளேயே வாடகைக்காக தான் வீடே கட்டிட்டு இருக்காங்க. வரவங்க அதையும் நீங்க பார்க்க முடியும். ஒரு 5 வீடு கட்டிட்டு இருக்காங்க அவங்க லைனா. ஃபைன் ஃபைன் ஃபைன். ஸோ நல்ல ஒரு ரெண்டல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க ஒரு லொகேஷன் தான் அது. ஸோ மக்கள் வேற வேற லொகேஷன்ல இருந்து பார்க்கணும்னு வருவாங்க. சைட் விசிட்லாம் ப்ரொவைட் பண்றீங்களா? மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் ஃபாலோ பண்ற எந்த இதுவுமே நான் ஃபாலோ பண்றது இல்ல. என்ன ரீசன்னா, இப்போ கஸ்டமர்ஸ், இப்போ என்னோட கஸ்டமர் வராங்கன்னா நானே ஒரு வண்டி வச்சு கூட்டு வந்து என் சைட்டை மட்டும் காமிச்சிட்டு நான் இதுதான் ப்ளஸ் நான் அவங்க கிட்ட என்னைக்குமே சொல்ல மாட்டேன். இப்போ வீடியோல நிறைய விஷயம் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ரியலா இங்க இருக்கா அப்படின்னு என் கஸ்டமர் பார்க்கணும்னா அவங்களே வரும்போது டைரக்டா நிறைய போர்டுங்க இருக்கும், கால் பண்ணி கேட்கலாம். பக்கத்துல இன்னும் 2 சைட்டை என் கூட சேர்ந்து கம்பேர் பண்ணலாம். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நம்ம பிளாட்டை செலக்ட் பண்ணி அவங்க ஒரு ஃபுல்ஃபில்னஸா எடுக்கும் போது தான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ். நம்மளோட ரிலேஷன் மாதிரியோ இல்ல நம்மளோட ஃப்ரெண்டு மாதிரியோ ஃபுல்லாவே வெரிஃபை பண்ணி எடுக்கும் போது நமக்கு அது ஒரு ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்குது. அவ்வளவுதான். புரியுது. ஃபைன். ஸோ அப்போ அவங்களுக்கும் ஒரு நல்ல பிளாட் வாங்கணும், நல்ல பிளாட் வாங்கணும்ன்ற ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கும். ஓ ஃபைன் மக்களே, எல்லா டீட்டெயிலும் நாங்கள் சொல்லிட்டோம். தாம்பரம் சரௌண்டிங்கில் இங்கே இருக்கிறதுல இதுதான் லோ பட்ஜெட். உங்களுக்கு இந்த பட்ஜெட் பிளாட் ஓகே அப்படின்னா டேரெக்டாக சைட் விசிட் வாங்க, வந்து பாருங்கள், எல்லா சரௌண்டிங்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ப்ராப்பர் டிடிசிபிஎன் ரெரா அப்ரூவ்டு அப் டு 80% வரைக்கும் பேங்க் லோனும் பண்ணி தராங்க. முன்பணமாக 2 லட்சம் 2 lakhs ஒன்லி இருந்தாலே போதும். பேலன்ஸ் ஃபுல்லாகவே பேங்க் லோன் இஎம்ஐ போய் உங்களால் மந்த்லி இஎம்ஐ ஒரு 10,000 வாடகை தர அமௌண்ட்டில் நீங்கள் இஎம்ஐ பே பண்ணி ஒரு சொந்த வீடியோ நீங்கள் இங்கே வாங்கிட முடியும். நல்ல ஒரு சூப்பரான லொகேஷன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வர ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்பாண்டில் சைனிங் ஆஃப். இட்ஸ் மீட் இன்டோ டாடா. See you and take care. Thank you so much brother.